Hello everyone. So இன்னைக்கு டேட் வந்து 6th January, டைம் வந்து 9:16 ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம 31,800 கால் ஆப்ஷன் 31,800 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து ட்ரேடிங் பண்ணுறோம் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ கால் ஆப்ஷன் ப்ரைஸ் 235 இருக்குது, அந்த புட் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 230, சேம் ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் இருக்குது நமக்கு இப்போ. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு 1,000 ப்ராஃபிட் இருக்குது. கால் ஆப்ஷன் பை என்ட்ரி எடுத்துருக்கு, அது புட் ஆப்ஷன் வந்து செல் என்ட்ரி எடுத்துருக்கு. ஸோ இந்த ரோபோ நமக்கு ஸ்கேல்பிங் ஹெட்ஜிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் ஆப்ஷனில் பண்ணுறப்ப, இதே நீங்கள் கேஷ் மார்க்கெட் ஆர் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணும். ஈவன் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ 20,000 நம்ம ப்ராஃபிட் செட் பண்ணி வைப்போம் இப்போ. ஸோ 20,000 ப்ராஃபிட் செட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் 20,000 ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திரும்ப ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 10,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது மார்னிங் இருந்தே. ஸோ டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 7,200 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த புட் ஆப்ஷனில் வந்து 13,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 231.85 பை பண்ணியிருக்கோம் 9:16. தென் புட் ஆப்ஷன் செல் பண்ண ரேஞ்ச் வந்து 233.25 செல் பண்ணியிருக்கோம் 9:16. தென் கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் வந்து 246.25 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 9:19. ஸோ ஃபைனலாக புட் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் வந்து 206.25 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 9:19. ஸோ 4 நிமிஷம் இருக்குது ட்ரேடிங் முடிய. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 20,700 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் வச்சு டவுட்டாக கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்பர் வந்து ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் இதில் அப்டேஷன் வரும். தேங்க்யூ.